அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் மற்றும் அதில் வரக்கூடிய கட்டிகள், இதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க SRM இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜசுந்தரம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், நம்ம கேன்சர் பற்றி நிறைய பேசியிருக்கோம் அண்ட் நிறைய பார்ட்ஸ் பற்றியும் பேசியிருக்கோம், அதில் இல்லதுலலாம் வரலான்னு. இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கும் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது டாக்டர்? கர்ப்பப்பைங்கிறது வந்து லைக் யூட்ரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, யூட்ரஸில் வந்து ரெண்டு பாகமாக பிரிப்போம், பாடி ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் மவுத் ஆஃப் த யூட்ரஸ். ஓகே. அந்த மவுத் ஆஃப் த யூட்ரஸ் தான் வந்து கர்ப்பப்பை வாய், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம். அதுதான் ரொம்ப காமன். அது நம்ம ஊரில் ரொம்ப காமன் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஹியூமன் பேப்லோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் க்ளீனாக இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி. ஒரு கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து அந்தளவு காமனாக இருந்ததில்லை. பட் இப்போ வந்து இப்போ ஆஃப் லேட் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கு. கர்ப்பப்பையில் இருக்க அந்த பாடி ஆஃப் த யூட்ரஸில் ஏற்படுற கர்ப்ப கேன்சர் வந்து ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கு. எத்தனை பேருக்கு வரும் டாக்டர் இது? இல்லை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அளவுக்கு காமன் கிடையாது. பட் இப்போ எக்ஸாக்ட் ஸ்டடிஸ் எதுனா இப்போ மேபி ஒரு 60-70 பேரில் ஒருத்தருக்கு வரலாம். ஓகே. டாக்டர், சில இதே மாதிரி பிரச்சனைகள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு பகுதிக்கும் வியாதிகள் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். மேபி நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறையா இருக்கலாம், சவுத் சைடில் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் இதனுடைய பாதிப்பு எந்த அளவில் இருக்குது டாக்டர்? தமிழ்நாட்டில் இதனுடைய பாதிப்பு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டில், அமெரிக்கா, லண்டன், அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ், அங்கே தான் ரொம்ப காமனாக இருந்துச்சு. அங்கே வந்து சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப கம்மி, இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப கம்மி. பட் கர்ப்பப்பை புற்றுநோய், அந்த பாடி ஆஃப் த யூட்ரஸ், எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், அது ரொம்ப காமனாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து ரொம்ப ஜாஸ்தி காமன் ஆகிட்டுருக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் சம்மந்தப்பட்ட. ஆனால் கைனகாலஜி அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கட்டிகள் தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அண்ட் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கும் இந்த கட்டிகள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்கிற மாதிரி. அதுவும் இதுவும் வேறு வேறையா இல்லை ஒன்று தான் நடக்கும்? இல்லை, கம்ப்ளீட்டாக வேறு. அது நம்ம காமனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னு ஒரு கட்டி இருக்குது, அதுதான் ரொம்ப காமன். எல்லா விமனில் ஆல்மோஸ்ட் எவ்ரி 3rd women will have a fibroid uterus. அந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து கர்ப்பப்பை வந்து 3 லேயராக இருக்கும். எண்டோமெட்ரியம் இருக்கும், மயோமெட்ரியம் இருக்கும், அதுக்கப்புறம் அட்வென்டிஷியல் லேயர் இருக்கும். அந்த எண்டோமெட்ரியம் வந்து உள்புறத்தில் இருக்க சுவர் மாதிரி, அதில் தான் அந்த கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய கேன்சருக்கு பேர் இந்த எண்டோமெட்ரியல் கேன்சர். ஓகே. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் ஏஜிங் பாப்புலேஷன். இது காமனாக 60 வயசுக்கு மேலே தான் ரொம்ப காமனாக வரும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சாந்தி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இல்லை, இந்த குட்கா பான் பராக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மோர் தென் ஒரு 10 years போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 years தான் ஆகுது. இப்போ கொஞ்சம் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதை போட்டாதான் அவங்க டாய்லெட் வரும், அதனால போடுறதா சொல்றாங்க. பட் அது நாக்கா தான் போடுறாங்களா அப்படின்னு தெரியாது. இப்போ ஆல்ரெடி இந்த 10 years அவங்க யூஸ் பண்ணதுல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன டெஸ்ட் பண்ணா தெரியும்? இல்ல இது பிரச்சனை ஆயிருந்தா இந்நேரம் வெளிப்பட்டு இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. உங்களுக்கு வாயில் ஏதாவது அவரோட நாக்குலையோ இல்லை வாயிலையோ இல்லை ஒரு பான்பரா குட்கா அதக்கி வச்சிருந்த இடத்துலையோ ஏதாவது புண்ணு மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை வாய் நல்லா திறக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து, இப்போ எங்கள் மாதிரி ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா வாயில் செக் பண்ணி பார்த்தா போதும். இதுக்கு பெரிய டெஸ்ட்டுங்கெல்லாம் தேவையில்லை. செக் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது கேன்சர் மாதிரி இருக்கக்கூடிய அறிகுறி இருக்கா, இல்லை லியூகோப்ளிக்கியா, எர்த்ரோப்ளிக்கியா, வேரியஸ் கண்டிஷன் இருக்குது. அது மாதிரி எதுவும் இருந்தால் அதுக்குரிய வைத்தியம் பண்ணால் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். பட் அவர் பழக்கத்தை விட்டதே ரொம்ப நல்ல விஷயம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மணப்பாறையில் இருந்துங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. லைன் கிடைக்குங்களா? அம்மா, உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி இந்த புற்றுநோய்க்காண்டி எங்கள் சம்மந்திக்கு 21 வெளிக்கரண்ட் வச்சுருக்காங்க. சரி. 3 உள்கரண்ட் வச்சுருக்காங்க. சரிங்க. 6 ஹீமோ கொடுத்துருக்காங்க. சரி. அவங்களுக்கு வந்து கட்டி சுருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை, இது கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் இருந்ததா வேற எந்த இடத்துல இருந்தது? கர்ப்பப்பை வாயிலங்க.
இல்லை கர்ப்பப்பை வாயில் இவ்வளோ கீமோதெரப்பி கொடுத்து ரேடியேஷன்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்து நல்லா சுருங்கி இருந்து வியாதி இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அது திரும்ப செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வியாதி விட்டு போயிருந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணணும். இல்லாட்டி அவங்க கொடுத்துருக்க வந்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கீமோதெரப்பியும் ரேடியோதெரப்பியும். அதில் கம்ப்ளீட்டாக சுருங்கி இருந்தது, அந்த ஆரம்ப ஸ்டேஜ் வந்து கம்மி ஸ்டேஜாக இருந்தது. சுருங்கி இருந்ததுன்னா 90% ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? அமுத்தூர்லேருந்து மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார் 25th நான் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்ல போய் அட்மிட் ஆயிருந்தேன் சார், கேன்சர்னு சொல்லிட்டு. சரிங்க. எனக்கு கண்ணத்துல வந்து உள்ள ஒரு சின்ன கேன்சர் தான் சார், சின்ன புண்ணு. ஸ்டேஜ் வந்து 2ன்னு சொன்னாங்க, செகண்ட் ஸ்டேஜ் என்னாங்க. சரிங்க. அவங்க வந்து ஆப்ரேஷன் தேவையில்லை, கீமோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரேடியேஷன் கொடுத்தாங்க சார். 31 நாள் ரேடியேஷன் கொடுத்தாங்க. சரிங்க. ஒரு 20 ரேடியேஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சார் ஆச்சுன்னா, எனக்கு கிரீனஸ் ஆயிட்டு அங்கேயே திரும்பி அட்மிட் ஆயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். சரிங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டியூப் போட்டுக்கிறாங்க சார். 20 நாள் போட்டு டியூப் எடுக்க சொன்னாங்க போன சாட்டர்டே வரும். சரி. அது அப்படியே டியூப் இருக்கும்போது தண்ணி குடிச்சு பண்ண சொன்னாங்க சார். தண்ணி குடிச்சா அதுக்கு தொண்டை வலிக்குது சார். தொண்டை வலிக்குது, சாப்பிடவும் முடியல. அதனால டியூப் அப்படியே தான் சார் வச்சிருக்கிறேன். இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. டியூப் கொஞ்ச நாள் வச்சிருக்கனால ஒன்றும் தப்பு கிடையாது. அது ரேடியேஷன் ரியாக்ஷன் நிறைய ஆயிருந்திருக்கு. நீங்கள் அந்த டைமில் நிறைய சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க, எல்லாம் மயக்கடிச்சு விழுந்துட்டீங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா டியூப் வழியாக ஆகாரம் சாப்பிடுங்க. நல்லா இன்னொரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 வாரங்கிறது 3 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் தண்ணிலாம் குடிச்சு பார்த்துட்டு வாய் வழியாக நல்லா குடிக்க முடிஞ்சால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டியூப் எடுத்துகிட்டு நார்மலாக சாப்பிட்லாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் பாலச்சந்திரன், புருஷவாக்கத்துலேருந்து கால் பண்ணுறேன். நல்லது சார், என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. அதாவது இந்த நோய் வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா? இல்லைங்க, இதில் கேன்சரில் வந்து ஒரு சில கேன்சர் பரம்பரையில் வரும். அது கூட எல்லாருக்கும் வராது. ஒரு 3% to 5% பரம்பரை வியாதியாக சொல்லலாம். எப்படின்னா மார்பக புற்றுநோய், இல்லை பெருங்குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய், இந்த கர்ப்பப்பை பாடி ஆஃப் தி யூட்ரஸ், அந்த எண்டோமெட்ரியல் கேன்சர், இதெல்லாம் வந்து சில சமயம் பரம்பரையாக வரலாம். பட் அது கூட எல்லாருக்கும் கண்டிப்பாக வரணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. மேபி ஒரு 100 குடும்பத்தில் இருந்தால் ஒரு 3லேருந்து 5 குடும்பத்துக்கு பரம்பரையாக வரலாம். அது கூட ரொம்ப சின்ன வயசில், அந்த குடும்பத்தில் ரொம்ப சின்ன வயசில் இந்த கட்டி வந்திருக்கணும். கட்டி வந்தால் அது பரம்பரையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹெரிடிட்ரி கேன்சர்னு சொல்லுவோம். மற்றபடி ரொட்டீனாக எல்லாருக்கும் பரம்பரையெல்லாம் வராதுங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். ஐ எம் காலிங் ஃப்ரம் திருச்சி. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்க. நல்லா இருக்கீங்களா டாக்டர்? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பாஸ்ட் 6 months தான் அக்டோபர் 7th அன்னைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். இதுக்கு பண்ணி பயோப்சி பண்ணி பார்த்ததுல ஸ்பைனல் கார்டில் கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரிங்க. நாங்க இங்க திருச்சி ஜிவிஎன்ல தான் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரி. அங்க வந்து இப்ப வந்து 15 ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டாங்க. சரிங்க. இப்ப கம்மிங் Thursday 20th கீமோ முடியுது. சரிங்க. இதனால இந்த ப்ராப்ளம்லாம் ஸ்பைனல் கார்டில் இருக்க கேன்சர்ங்கிற ப்ராப்ளம்னால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 2 கால் நடக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு. சரிங்க. So he is unable to walk, but physiotherapistோட ட்ரீட்மெண்டால இப்ப வாக்கர் வச்சு நடந்துட்டு இருக்காங்க. சரிங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் கீமோ கொடுத்துருக்காங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆல்ஃபா பீட்டா லெவல் பார்த்து கீமோ கொடுத்துருக்காங்க. இப்போ போன ஒரு 10 days பிஃபோர் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பீட்டா லெவல் குறைஞ்சிருக்கு, பட் ஆல்ஃபா இன்னும் குறையில அப்படிங்கிற வாசி திருப்பியும் கீமோ அடுத்த 2 cycle கொடுக்கலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க. அது வந்து கம்மிங் Thursday கொடுக்குறோம். வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து வாக்கர் வச்சு நடக்கிறாங்க. என்ன டயக்னோசிஸ் சொன்னாங்கம்மா? மல்டிபிள் மயலோமான்னு சொன்னாங்களா? எஸ், மல்டிபிள் மயலோமா. ஓகே. அம்மா, இதில் கீமோதெரப்பியில் கேட்கல அப்படின்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? அப்போ தான் வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் நல்ல இடத்துல வைத்தியம் பண்ணுறீங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்கள முடியாதுங்கிறப்ப எங்கிட்ட வாங்க, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தேவைன்னா அது பண்ணால் இன்னும் பெட்டராக வாய்ப்பு இருக்குது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா. மேடம் டாக்டர் பேசுறேன். என்ன சந்தேகம்? கேளுங்கம்மா. பழனியிலேருந்து டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. வணக்கங்க. பழனியிலேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்க. எங்கள் அம்மா வந்து கேன்சர் வந்து இறந்தாங்க உணவு குழாயில் வந்துங்க. சரிங்க. இப்போ எங்கள் அம்மாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து கேன்சர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஓ, என்ன வயதில் எந்த இடத்துல வந்ததுங்க? இப்போ எங்கள் அம்மாவோட அண்ணனுக்கு வந்து உணவு குழாயிலேயே வந்து இப்போ வந்து இறந்துருக்குறாங்க. அவருக்கு ஒரு 60 வயசு இருக்குங்க. சரிங்க. இன்னொரு அண்ணனுக்கு வந்து கன்னத்துல வந்து இறந்துருக்குறாங்க. அவங்களுக்குலாம் பழக்கம் ஏதாவது இருந்ததா?
புகையிலை பழக்கம் ஏதாவது ஸ்மோக்கிங். அவங்க எல்லாமே ட்ரிங்க்ஸ் தண்ணி அடிப்பாங்க. அதான் அதனால் இது வந்து பரம்பரையாக அவங்க வந்து அவங்களோட கெட்ட பழக்கத்தினால வியாதி வந்திருக்கே தவிர இது பரம்பரை வியாதி கிடையாதுமா. சரிங்க. இப்போ எங்க அம்மாவோட எங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து மார்புல கேன்சர் வந்து மார்பு எடுத்துட்டாங்க. அந்த நீங்கள் சொல்கிறது எதுவுமே ஒரே இடத்துல இருந்தால் அது வந்து பரம்பரையாக இருக்குன்னு சொல்லலாம். அது வேறு வேறு இடத்துல இருக்கலாம். உணவு குழாய், கன்னம், திரும்ப இன்னொரு உணவு குழாய், மார்பு, இதெல்லாம் வந்து வேறு வேறு இடத்துல ஒரு துரதிருஷ்டவதமாக எல்லாம் ஒரே குடும்பத்தில் நிறைய பேருக்கு வந்திருக்கே தவிர இது வந்து ஜெனட்டிக்காவோ இல்லை ஹெரிடிட்டியாவோ ஒருத்தருக்கு வந்ததுனால இன்னொருத்தருக்கோ வரல. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். நான் குரோம்பேட்லேருந்து பேசுகிறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்க சார், நான் 20 வருஷமாக பான்பராக் போட்டுன்னு இருக்கேன். சரிங்க. அது வாயில் எப்படியாவது புற்றுநோய் வருமா வராதா எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இல்லை, 20 வருடமாக நீங்கள் பான்பராக் போட்டிங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து ப்ராப்பராக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். அது வர்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும். இது ரெண்டும் பார்த்துட்டு ஒன்றும் வரலன்னா நீங்கள் இந்த நிமிஷமே இப்போவே விட்டுறது நல்லது பான்பராக் போடுறத. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், தர்மபுரம் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், எனக்கு வந்து காலையில் வந்து எழும்போது உடம்பெல்லாம் வலி இருக்குங்க சார். அது வந்து கேன்சருடைய அறிகுறியாக இருக்குங்க சார். உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கா? வலி இருக்குங்க சார். வேறு எதுவும் சிம்டம்ஸ் இருக்கா? சாப்பிட முடியாமையோ இல்லை ஜுரம் வர்ற மாதிரி? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். அப்போ பிரதருக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சுங்க சார் கேன்சரு. இப்போ ட்ரீட்மெண்ட் இருந்தார். என்ன கேன்சர் இருந்ததுங்க அவருக்கு? அது வந்து லிம்போமான்னு சொன்னாங்க சார். உங்களுக்காக நரிக்கட்டிகள் மாதிரி எதுவும் இருக்கா உடம்புல, கழுத்துலையோ அக்கல்லையோ? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். இல்லை, அப்போனா ஒன்று ஜென்ரலாக ஒன்றும் இருக்காதுங்க, பயப்பட வேண்டாம். எதுக்கு நீங்கள் ஒரு நல்ல பக்கத்தில் இருக்க ஃபிசிஷியனை பார்த்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கங்க. சொல்லுங்க சார். அதாவது மேடம், இது வந்து கேன்சர், கண்ணில் கேன்சர் ஆயிடுது மேடம். எங்கேங்க? என்ன சந்தேகம் சார் கேளுங்க. இது கண்ணில் கேன்சர் ஆயிருக்குது. சரிங்க. அது வந்து எப்படி இதுங்கிறது எல்லாம் செஞ்சிட்டோம். இது வச்சு கரண்ட்லாம் வச்சுட்டேன் மேடம். கண்ணு இல்லையா? ஆமாம் சார் மேடம். கண்ணு கீழ்பட்டையில பட்டை இருக்குதுல்ல, இமைகள் நினைக்கிறேன். விழிக்கு கீழே. ஓகே ஓகே. என்ன கேன்சர்னு சொன்னாங்க நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? யாரு? என்ன கேன்சர்னு சொன்னாங்க தெரியுமா? பேசல் செல் கார்சினோமானாங்களா இல்லை ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு சொன்னாங்களா? கேன்சர் மட்டும் தான் சொன்னாங்க. இல்லை ஸ்கின்னில் இருக்கா இல்லை உள்ளுக்குள்ளேருந்து ஸ்கின்னுக்கு வெளியில் வந்துடுச்சா? இல்ல, வெளியே தான் இருக்கு, உள்ளுக்குள்ளேலாம் கிடையாது. சரிங்க. அப்போ ரேடியோ தெரப்பி கொடுத்தோன்னா அதிலே சரியாயிடுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றிங்க. டாக்டர், இப்போ ஸ்கின்னு சொல்லும்பொழுது அதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட இந்த பான்பராக் பற்றியெல்லாம் கேட்கும்பொழுது ஜஸ்ட் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையாங்கிறது. அது எந்த லேயர் வரைக்கும் போயிருந்ததுன்னா அது கேன்சராக இருக்கலாம், இல்லை இது ஒரு நார்மல் புண்ணு தான் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும்? இல்லை, வாயில் வந்து ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 3 வாரத்துக்கு ஆறாமல் இருந்துச்சுன்னா அது 95% கேன்சராக தான் இருக்கும். 3 வாரம் ஏதாவது சாதாரண புண்ணெல்லாம் 3 வாரத்தில் ஆறிடும். 3 வாரத்துக்குள்ளே ஆறல, அந்த புண்ணு பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரு பர்சிஸ்டன்ட் அல்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பயோப்சி பண்ணி பார்க்கணும். அது ஆரம்பத்தில் அந்த மியூக்கஸ் மெம்பரேனில் தான் வரும். அந்த மியூக்கஸ் மெம்பரேனில் வரும்போது நம்ம சந்தேகப்பட்டு பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல மட்டும் சின்ன ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து சரி பண்ணிடலாம். இல்லை, சில பேருக்கு சாதாரணமாக நாக்கு கடிக்கிற பழக்கம், இல்லை உள்ளே இருக்கிற இந்த கன்னத்தில் கடிக்கிற பழக்கம்லாம் இருக்கும். அதனால சின்ன சின்ன தோள்கள் வந்து கொஞ்சம் மேலே எழுந்து கட்டி மாதிரி இருக்கலாம். அப்பவும் பயம்ங்கிறது தேவையா? அந்த மாதிரி கடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி கேன்சரை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த டீத் ஷார்ப்பாக இருந்து அதை கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து அது சப்போஸ் பி வெரி சாஃப்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே. அதை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம், ஒரு ஷார்ப் டூத் வச்சு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம், இல்லை கடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நாளடைவில் கேன்சராக மாறலாம். பட் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்தால் தானே டாக்டர் இருக்கும். கடிக்கிறதுனால எப்படி அது கேன்சராக மாறும்? இல்லை, கடிக்கிறதுனா இப்போ வந்து நார்மலாக ஒரு டிஷ்யூ இருக்குன்னா அது வந்து சாஃப்டாக கடவுள் படைச்சிருக்காரு. அது வந்து நம்ம கடிச்சிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு சின்ன புண்ணாகும். அதுக்கப்புறம் திரும்ப 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 கடிக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷன், க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆகி அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஆகி மியூட்டேஷன் ஆகி கேன்சராக மாறிடும். பட் அது ரொம்ப காமன் கிடையாது. பட் ஆனால் வந்து அந்த பழக்கம்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நிச்சயமா. டாக்டர், நீங்கள் கர்ப்பப்பை பற்றி சொல்லும்பொழுது 3 பகுதிகளாக பிரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அதில் ஒவ்வொரு பகுதியிலையும் வரக்கூட கேன்சர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த எண்டோமெட்ரியம், அந்த கர்ப்பப்பையோட உள்புற சுவர் இருக்கு இல்லையா, அதான் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். அதில் வர்ற கேன்சர் வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர். அதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது.
நம்ம வேரியஸ் டைப்ஸோட அதில் வர்ற கேன்சர் தான் இப்போ நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப காமனாக லேடிஸ்க்கு 60 வயசுக்கு மேலே வருது அப்படின்னு. ரெண்டாவது வந்து இந்த மசில்ல இருந்து கேன்சர் வரும், மயோமெட்ரியம்ல இருந்து. அதுலேருந்து வர்றது வந்து சாதாரணமாக சார்கோமான ஒரு கேன்சர் இருக்குது, பட் அது ரொம்ப காமன் கிடையாது, ரொம்ப 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 ரேர். இப்போ 100 எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்தால் மேபி ஒருத்தர் 2 பேருக்கு அந்த மாதிரி சார்கோமாஸ் வரலாம். மூணாவது வந்து அந்த மயோமெட்ரியம் வந்து நார்மலாக ஃபைப்ராய்டு கட்டிகள்னு ஒன்று வரும், அதுதான் ரொம்ப ரொம்ப காமன். பட் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால் சம்டைம்ஸ் சிலருக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம், சிலருக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கலாம், சிலருக்கு பெயின் இருக்கலாம், சிலருக்கு ஒன்றுமே இல்லை, நிறைய பேருக்கு ஒன்றுமே சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கும் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள். ஸோ ஃபைப்ராய்டு கட்டி வந்து கேன்சர் கிடையாது, பட் அது ஏதாவது இந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்தது இன்னொங்க கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அந்த ஃபைப்ராய்டு கட்டியோ இல்லை 45-50 வயசு ஆயிடுச்சுன்னா கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். பட் அதுக்கும் இதுக்கும் எந்த கன்ஃபியூஷன் இருக்க தேவையில்லை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கங்க. கேட்குறேன். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. சரிங்க சார். கேளுங்க. நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் ராஜலட்சுமி சார். எனக்கு மார்பக கேன்சர் இருந்தது சார். சரிங்க. நான் வந்து அடையார் போயிருந்தேன் சார். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆரம்ப ஸ்டேஜ் தான், பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆப்ரேஷனும் ஆயிடுச்சு சார். சரிங்க. 6 ஹீமோ கொடுத்தாங்க சார், 36 ரேடியேஷன் கொடுத்தாங்க சார். சரிங்க. இப்ப நல்லா இருக்கிறேன் சார். ஆனா அடிக்கடி என்ன செய்யுது, ரொம்ப ஹீட் ஆயிடுது சார் உடம்பு. அப்படியே வாய் வேலை சாப்பிட்டா எது மாரி இருக்கு சார். அதுதான் பயமா இருக்கு, திரும்ப எந்த பிரச்சனையும் ஒன்றும் வராதுங்க சார். ஆனா செக்அப் போயிட்டு தான் சார் இருக்கேன். எவ்வளோ நாளாச்சுமா உங்களுக்கு வைத்தியம் முடிச்சு? எனக்கு 1 வருஷம் ஆகுது சார். கரெக்டா இந்த மாசத்துல நான் ஆப்ரேஷன் நடந்தது சார். எனக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம்மா, நீங்கள் பயத்தில் இருக்கீங்க, பயப்படவே வேண்டாம். நீங்கள் ரெகுலர் செக்அப் பண்ணிட்டு 3 மாதத்துக்கு ஒரு செக்அப் வர சொல்லுவாங்க, அந்த செக்அப் பண்ணிட்டு ரெகுலராக போயிட்டே இருங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி டாக்டர், இப்போது கீமோ அண்ட் இந்த ரேடியோ தெரப்பி அப்படிங்கிறதெல்லாம் இந்த கர்ப்பப்பை கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனைலாம் தேவைப்படும் டாக்டர்? கர்ப்பப்பை கேன்சர் பொறுத்த வரைக்கும் திரும்ப அதே மாதிரி பழைய மற்ற கேன்சர்லேயே ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு. ஸ்டேஜ் 4னா தான் கீமோ தேவைப்படும். ஸ்டேஜ் 3 ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கீமோ தேவைப்படும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேஜிங் லேப்ரோடமின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையை வந்து சாதாரணமாக கர்ப்பப்பை ஆப்ரேஷன் மாதிரி எடுக்காமல் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒய்டாக எடுப்போம். எடுத்துகிட்டு அதில் சைடில் இருக்க நரிக்கட்டிகளை சொல்லுவோம், லிம்ஃப் நோட்ஸ்னு. அந்த லிம்ஃப் நோட்ஸ், ஒமெண்டம், அந்த பேராட்டிக் நோட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிங் லேப்ரோட்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதில் எதெல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுப்போம். இது வந்து ஓப்பன்லேயும் பண்ணலாம், லேப்ரோஸ்கோப்பிலையும் பண்ணலாம். இப்போ ரொம்ப காமனாக லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரெண்டையும் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பெத்தாலஜி ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். பெத்தாலஜி ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தது, ரொம்ப ஸ்டேஜ் 1A 1B அந்த மாதிரி ஸ்டேஜ் 2ல் ரொம்ப கிரேட் ஆஃப் த டியூமர் அண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டியூமர் பார்ப்போம். கிரேடுங்கிறது வந்து அந்த கேன்சர் இருக்கு இல்லையா, எண்டோமெட்ரியல் கேன்சர், அதை கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு அந்த செல்ஸை வச்சு பிரிப்பாங்க பெத்தாலஜிஸ்ட். ஸோ கிரேட் 1 ஸ்டேஜ் 1 இருந்தால் எதுவுமே தேவையில்லை, அப்சர்வேஷனில் இருந்தால் போதும். சர்ஜரி பண்ணிவிட்டு, இது எல்லாமே சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் எதுவும் அட்ஜுவன்ட் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பிலாம் தேவையில்லை. இதே இது ஸ்டேஜ் 2 மயோமெட்ரியல் இன்வேஷன் இருந்தது, மோர் தென் half ஆஃப் த மயோமெட்ரியல் இன்வேஷன் இருந்தது, லிம்ஃப் நோட்ஸ் ஏதாவது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ரேடியோ தெரப்பி தேவைப்படும். இல்லை அதையும் தாண்டி கிரேட் 3 இருக்குது, வேறு பேராட்டிக் நோட்ஸில் பரவி இருக்குன்னா கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி ரெண்டுமே தேவைப்படும். கிரேட் 3 இருக்குது, மற்ற இடத்துல பரவி இருக்குது, லங்ஸில் பரவி இருக்குது, லிவரில் பரவி இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் வெறும் கீமோதெரப்பி மட்டும் தேவைப்படும். ஸோ அது திரும்ப எந்த கேன்சருமே, எந்த கேன்சராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வி டிஃபைன் தி ட்ரீட்மெண்ட். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இப்போ தான் வந்து ஒரு போன மாதம் தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு எனக்கு. சரிங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 சொல்லியிருக்காங்க. அப்டாமன், லங்ஸு, ஹார்ட்டு எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன கட்டி மாரி வந்திருக்கு. ஓகேங்க. அதுக்கான ஹீமோதெரப்பியில் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் இப்போ க்யூர் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. லிம்ஃபோமான்னு சொன்னாங்களா? என்ன டாக்டர்? லிம்ஃபோமான்னு சொன்னாங்களா? ஆமா, இல்ல இது வந்துட்டு வரையில அடிபட்டு அதனால வந்து ஓகே 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 குட் சொல்லுங்க. இது எப்படி இது ரிட்டர்ன் வராம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? இல்ல டெஸ்டிகுலர் கேன்சர் வந்து கம்ப்ளீட்டா கியூரபிள்ங்க. அவங்க கீமோதெரப்பி நல்லா கொடுத்திருந்து ஆப்ரேஷன் நல்லா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். திரும்ப வரணும்னு பயப்படவே வேண்டாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த கம்ப்ளீட் 100% கியூரபிள் கேன்சர். தைரியமா இருக்கலாம் நீங்க. நன்றி சார். டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா, கேளுங்க டாக்டர் கிட்ட.
எங்க சித்தப்பாக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மலைக்குடல்ல வந்துச்சு மேடம் இந்த கேன்சருங்கிறது. அது ஆபரேஷன் பண்ணி கீமோதெரபியும் செஞ்சு இப்ப ரேடியோ இதுவும் வச்சாங்க. கியூர் ஆயிட்டாங்க. மோஷன் அடிக்கடி போயிட்டே இருக்கு. இப்ப நார்மலா இருக்காங்க. சரிங்க. இப்ப என்னன்னா திரும்ப ஃபுல் செக்அப் பாடி எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தா இப்ப லேசா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆபரேஷன் தான் பண்ணணும். திரும்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு வரணும். அப்பதான் கியூரும் ஆகாது. அதுக்கு சொல்யூஷனே இல்ல அப்படிங்கிறாங்க. அதான் மேடம் டவுட்டா இருக்கு. இல்லை திரும்ப எந்த இடத்துல வந்திருக்குன்னு சொன்னாங்கம்மா? மலைக்குடல்ல தான் சார். திரும்ப ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்திருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா சார். இல்லை அப்படின்னா திரும்ப பார்க்கணுமா? நான் உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு பார்த்து தான் சொல்ல முடியுமா? நன்றிம்மா. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த யூட்ரஸில் வர கேன்சருக்கு சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்டம்ஸ் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் திடீர்னு யாருக்காவது ப்ளீடிங் இருந்தது கர்ப்பப்பை வழியாக, போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப காமன் சிம்டம். ஸோ அதை இக்னோர் பண்ணாமல் உடனே போய் செக்அப் பண்ணி கைனகாலஜிஸ்ட் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அது இல்லாமல் ரொம்ப ரேராக வலியாக அடிவயிறில் வலியாக கட்டியாக வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னு அர்த்தம். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு. அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் வருது. மெனோபாஸ்க்கு அப்புறம் ஓகே. திடீர்னு ஒருத்தருக்கு ப்ளீடிங் இருந்துச்சு, பீரியட்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா உடனே செக் பண்ணி பார்த்துடணும். அதுதான் காமனஸ்ட் சிம்டம். ஆனால் இது வயதுக்கு வயது வித்தியாசப்படும்ல டாக்டர்? இந்த யூஸ்வலாக வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் அது காமனாக வரும். அது மெனோபாஸ்க்கு முன்னாடி வர்றவங்களுக்குன்னா இர்ரெகுலராக இருக்கும் ப்ளீடிங். இன்பிட்வீன் இந்த பீரியட்ஸ் ப்ளீடிங் வரலாம். இல்லை ஏதாவது பெயின் இருக்கலாம், இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். பட் காமனாக வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு, இல்லை வயது அதை மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது டிஸ்சார்ஜஸ் இருந்தது, வெஜைனா வழியாக டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா உடனே செக் பண்ணிக்கணும். ஸோ அது கைனகாலஜிஸ்ட் பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் ஹிஸ்டோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஏதாவது கட்டி மாதிரி இருக்குது, இல்லை எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து ஒரு 6 மில்லிமீட்டருக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை 8 மில்லிமீட்டர் மேலே ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி திக்னஸ் ஆஃப் த எண்டோமெட்ரியம் வந்து திக்காக இருக்குது அப்படின்னாங்கன்னா சந்தேகப்பட்டு ஹிஸ்டோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஹிஸ்டோஸ்கோப்புங்கிறது நம்ம எண்டோஸ்கோப்பி மாதிரி ஒரு ஸ்கோப் வந்து உள்ள யூட்ரஸ் உள்ள போட்டு பார்த்துட்டு அது நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்நார்மலாக இருந்தால் அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பயோப்சி எடுப்பாங்க. இல்லை பாலிப் மாதிரி எதுவும் இருந்தது, ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்ததுன்னா அந்த கட்டியை மட்டும் கட் பண்ணி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த ரிப்போர்ட்டில் கேன்சர் இருந்ததுன்னா எங்களை மாதிரி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ தென் வில் டேக் ஓவர் அண்ட் தென் வில் மேக் த ட்ரீட்மெண்ட். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ. வணக்கங்க, சொல்லுங்கள். வணக்கம் சார். இது எங்கள் அப்பாவுக்கு பிளட் கேன்சருங்க சார். ஆனால் அவர் இறந்துட்டாரு. அவருக்கு இருந்ததே எங்களுக்கு தெரியலைங்க சார். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் இருக்கும்போதே அவருக்கு என்ன சிம்டம் இருந்ததுன்னு பார்த்து செக் பண்ணி தான் தெரிஞ்சிருக்குமா? அடிக்கடி ஜுரம் வந்துருக்கு. எங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே தெரியலைங்க சார். வந்துட்டு நாங்க சும்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தான் போனோம். போனப்பதான் எங்களுக்கு இந்த மாதிரி பிளட் கேன்சர்னு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பரம்பரையா வருங்களா சார், இல்ல எப்படி? இல்லைம்மா, பரம்பரையா வராது. ரெண்டாவது அவருக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்திருக்கு, அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டார். நன்றிம்மா. டாக்டர் மற்றர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? அமுத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க சார். கணத்துல வந்து இது இருக்குது சார், எனக்கு கேஸுக்குள்ள வந்து சின்னதாக ஒரு புண்ணு இருந்தது சார். சரிங்க. செகண்ட் ஸ்டேஜ் இருந்தாங்க சார். சரி. செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு நான் அடையார் கேன்சர்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருந்தேன் சார். சரிங்க. அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் சார். போன மாதம் 14ஆம் தேதி. சரி. டியூப் போட்டுக்கிறாங்க சார். சரி. இது க்யூர் ஆகிடுமா, திருப்பி வருமா சார்? எனக்கு அது பயமாகுது சார். இல்லை, நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுங்க. அது என்ன ஸ்டேஜில் இருந்தது, இப்போ ரேடியேஷனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜில் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நன்றி சார். டாக்டர் மற்றர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸாக பான்பராக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவும் ஹெவியாக இல்லை, சும்மா வாயில் வச்சுட்டு துப்பிடுவேன்பாங்க. சரிங்க. இப்போ உதட்டில் வந்து சும்மா லேசாக வெள்ளையாக தெரியுது சார். அது இல்லை, உதட்டில் வெள்ளையாக தெரியுறது வந்து 2 விதமாக இருக்குமா. ஒன்று லியூகோப்ளேக்கியான்னு பான்பராக் வச்ச இடத்துல ஒரு மாதிரி டர்ட்டி ஒயிட்டாக இருந்ததுன்னா லியூகோப்ளேக்கியாவாக இருக்கலாம். இல்லை நம்ம வந்து வெள்ளையாக இருக்குன்னா விட்டலைகோன் இருக்குது, அந்த வெண்படலம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கலாம். ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பாருங்கள், பார்த்துட்டு அவங்க என்னென்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணிக்கோங்க. பட் பான்பராக் போடக்கூடாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ
வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ரெட்டையில இருந்து பேசுறாங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கங்க. வந்து எனக்கு வந்து இறப்பையில கார்சினோமா ஸ்டொமக்ல கேன்சர் இருந்தது. சரிங்க. அது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. சரிங்க. பண்ணி ஐஆர் இன்ஸ்டியூட்ல தான் காமிச்சோம். சரிங்க. 2 வருஷம் ஆச்சு. சரி. 6 ஹீமோ போட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி செக்அப் வர சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க. எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ வந்து அந்த ஹீமோ போட்டப்பயே 6வது ஹீமோ போட்டப்பயே கொஞ்சம் தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்தது. சரிங்க. அது கேட்டதுக்கு ஒன்றும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பயாவது சாப்பிட்றப்ப கொஞ்சம் ரொம்ப அடைக்குது. சரிங்க. அப்படி அடைக்கிறப்ப பார்த்தாக்கா லேசா இந்த வாமிட் வர மாதிரி வந்து கொஞ்சம் தலியாட்டம் வருது. அப்புறம் சாப்பிட்டாக்க சரியாயிடுது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணுமா? எண்டோஸ்கோபி பண்ணணுமா? எண்டோஸ்கோபி பண்ணி திரும்ப எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கங்க. நான் பான்பராக் போட்டிருக்கேங்க டாக்டர் கொஞ்ச நாளா. ஆனா வாய் கொஞ்சம் திறக்க முடிய மாட்டேங்குது இப்போ. சரிங்கம்மா. அப்புறம் வாய் திறக்க முடியுது இல்லைங்க. நாக்கும் கொஞ்சம் ரொம்ப வெளியே நீட்டா முடிய மாதிரி இருக்குது. வெள்ளையா இருக்குங்க. கண்ணை 2 புண்ணாயிருங்க. சரி, காரம் எதுவும் சாப்பிடவே முடியாதுங்க. ஆனா அப்ப கொஞ்ச நாள் சரியாயிருங்க அந்த இதுல புண்ணு. அது பயமா இருக்குங்க டாக்டர். இல்லை, நீங்கள் பான்பராக் போடுறதுனால சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. 2 பக்கமாக அந்த டிஷ்யூஸ்லாம் திக்காகி டைட்டாக பிடிச்சிக்கும். அதை வந்து நீங்கள் போட்டிருக்கவே கூடாது. இப்போ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து செக்அப் பண்ணி உள்ளே எதுவும் வியாதி எதுவும் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது நல்லது. நன்றிம்மா. டாக்டர், இந்த யூட்ரஸை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கும் டாக்டர்? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இந்த 2லையும் யூட்ரஸை கம்ப்ளீட் எடுத்துருவோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்ன பெத்தாலஜி ரிப்போர்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எண்டோமெட்ரியல் கேன்சர் டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹிஸ்டோஸ்கோபி சொன்னோம் இல்லையா, ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி நம்ம பயோப்சி பண்ணி யூட்ரஸ் கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜிங் ஒர்க்கு பண்ணுவோம். வேறு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு. அதுக்கு சிடி ஸ்கேன் அப்டமன் பண்ணுவோம், இல்லை எம்ஆர்ஐ அப்டமன் பண்ணுவோம், அப்புறம் எக்ஸ்ரே செஸ்ட் பண்ணுவோம். மற்ற இடத்துல எங்கேயாவது பரவி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். எங்கேயும் பரவாமல் இருந்து யூட்ரஸில் மட்டும் கன்ஃபைண்டாக இருந்தது அப்படின்னா தென் வில் டேக் தம் ஃபார் ஸ்டேஜிங் லேப்ரோட்டமி. ஸ்டேஜிங் லேப்ரோட்டமி வந்து நான் சொன்ன மாதிரி 2 விதமாக பண்ணலாம். ஓப்பன்லையும் பண்ணலாம், அப்டமன் ஓப்பன் பண்ணி லேப்ரோஸ்கோப் மூலமாகவும் பண்ணலாம். டாக்டர், இப்போது யூட்ரஸ்குள்ளே தானே கேன்சர் இருக்குன்னும் பொழுது அந்த யூட்ரஸை எடுத்துட்டா ப்ராப்ளம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாமா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அது பரவும் அப்படிங்கிறதால இந்த செக்கப்லாம் அவசியம் தானா? இல்லை, கண்டிப்பாக எந்த ஒரு கேன்சராக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அது கன்ஃபைண்டாக இருக்கும் அந்த ஆர்கனுக்குள்ளே. அது ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா அது மற்ற ஆர்கனுக்கு மற்ற இடத்துக்குலாம் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் வேறு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பார்க்கணும். அந்த நரிக்கட்டியில் பரவி இருக்கா, லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நரிக்கட்டியில் பரவி இருக்கா, இல்லை ஓமண்டமில் பரவி இருக்கா, இல்லை இந்த அசெட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் அந்த பெரிட்டோனியல் வாஷ் அதில் பரவி இருக்கா. அந்த மாதிரி பரவி இருந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வேறு, ஃபர்தராக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வேறு. பரவாமல் இருந்தால் நம்ம அதிகம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதிகம் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் தெரியும். நம்ம ருட்டீனாக வெறும் ஹிஸ்டெக்டமி மட்டும் கர்ப்பப்பையை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு சரியான எவிடன்ஸ் இருக்காது. அப்போ வந்து தேவையில்லாமல் ஓவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், இல்லை தேவையில்லாமல் அண்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் இப்போ நிறைய பேஷண்ட் கால் பண்ணுற மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக இந்த ஸ்டேஜுக்கு இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மேடம் குட் மார்னிங் மேடம், மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ குட் மார்னிங்க சார். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கங்க சார். ஆக்சுவலி 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்க சார், முட்டி கீழே. சரி, சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணப்ப சாஃப்ட் டிஷ்யூ சர்க்கோமான்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. சர்ஜரி பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணியாச்சு. அது நார்மலாக இருந்தாங்க. சரிங்க. பட் என்னன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வேற ஃபார்ம் ஆயிருச்சு அந்த கட்டி வந்து. அந்த கால்லே ஃபார்ம் ஆயிருக்கா இல்லை செஸ்ட்டில் லங்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கா? அதே காலில் அதே இடத்துல. ஓகே ஓகே, சொல்லுங்க. அது இப்போ பேஷண்ட் வந்து ரொம்ப இதாக நர்வஸ் ஆகுறாங்க. அது அப்படி இல்லை, ரெக்கரன்ஸ், அது லோக்கல் ரெக்கரன்ஸ். கண்டிப்பாக திரும்ப வைத்தியம் பண்ணி பார்க்கணுமா? அது வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்கணும். சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுத்து பார்க்கணும், லங்ஸில் ஏதாவது பரவி இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயும் பரவாமல் இருந்ததுன்னா காலில் திரும்ப ஆப்ரேட் பண்ணி எடுத்து காலை காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். நன்றி சார். டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து பேசுகிறோம் மேம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார். வணக்கங்க. குட் மார்னிங் சார். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குங்க சார். சரிங்க. அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நானும் அம்மா பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு எதனா கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா?
வந்தா எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை அவருக்கும் வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குமா. பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ். அதனால் காமனாக வந்தால் ஸ்மோக்கிங் இருக்கவங்களுக்கு லங் கேன்சர் தான் காமனாக வரும். ஸோ நீங்கள் வந்து எதுவும் சிம்டம்ஸ் இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சிம்டம்ஸ் இது வந்தால் உடனே அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறது நல்லது. அப்படி இல்லாட்டி ஒரு எக்ஸ்ரே செஸ்ட் எடுத்து பார்த்து லங்ஸ்லாம் கிளியராக இருக்கா பார்த்துக்கு நல்லது. உங்கள் அப்பாவை வந்து ஸ்மோக்கிங் விட வைக்கிறது முக்கியமான விஷயம். நன்றிம்மா. டாக்டர், இந்த யூட்ரஸ் கேன்சர் வந்து அதை எடுக்கிறோம் இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அதோட பரவுதல் அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவுமா, இல்லை யூட்ரஸில் இருந்துட்டு லங்ஸுக்கு போகிறது, இல்லை வேறு மாதிரி பார்ட்டுக்கு போகிறது, அப்படி ஏதாவது இருக்குமா? இல்லை, யூட்ரஸ் வந்து பக்கத்தில் அதுக்கு மேலே யூரினரி பிளாடர் இருக்குது. ஸோ அந்த பிளாடருக்கு பரவலாம். பின்னாடி மலக்குடல் இருக்குது, ரெக்டம், அதுக்கு பரவலாம். சைடில் வந்து லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது, யூரிட்டர் இருக்குது, இந்த யூரின் கொண்டு வர டியூப் இருக்குது, அதுக்கு பரவலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4Aன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் மற்ற இடத்துல லிவருக்கு பரவலாம், இல்லை லங்ஸ்க்கு பரவலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில். யூட்ரஸ் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் வைத்தியம் பண்ணிட்டா ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. ஸ்டேஜ் 1ல் ஸ்டேஜ் 1 கிரேட் 1 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யூட்ரஸ் மட்டும் ப்ராப்பராக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் வராது. வேறு ரொம்ப அட்வான்ஸ்டானதான் ரொம்ப மேஜராக எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் சொன்னீங்க 60 வயதை தாண்டும் பொழுது நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போது சின்ன வயசுலேயே சிலருக்கு வந்து யூட்ரஸே இல்லாமல் இருக்கும், இல்லை பாதி வளர்ந்து பாதி வளராமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இல்லை, அது வந்து அந்த அளவு சின்ன வயசில் வராது. இது வந்து யூஸ்வலாக 40-50 வயசில், இப்போ கொஞ்சம் ஏர்லியராக பார்க்குறோம். 40 to 50 இயர்ஸ் அந்த ஹார்மோன் மேனிப்புலேஷன் நிறைய பண்ணுறதுனால 40 to 50 இயர்ஸில் 50 to 60 இயர்ஸில் பார்க்குறோம். பட் இன் ஜென்ரல் காமனாக 55-60 வயசுக்கு மேலே தான் ரொம்ப காமனாக வரும். இது வரத்துக்குன்னு வேறு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? முக்கியமான காரணம் வந்து சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காக வரலாம், சிலருக்கு வந்து ஹார்மோன் மேனிப்புலேஷன் நிறைய, இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நிறைய எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஹார்மோன் மேனிப்புலேஷன் நிறைய பண்ணும்போது அந்த யூட்ரஸ் கேன்சர் வரலாம். சிலருக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் வரலாம். இல்லை பிரெஸ்ட் கேன்சருக்கு டெமாக்சிஃபன் ஒரு மாத்திரை போட்டுட்ருப்பாங்க பிரெஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு இந்த யூட்ரஸ் கேன்சர் வரலாம். 100ல் ஒருத்தருக்கு வரலாம். அது இல்லாமல் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு, காமனாக ரொம்ப குண்டாக ஹை ஃபேட் இன்டேக் இருக்கவங்களுக்கு வரலாம். ஓ, ஓகே. எதுவாக இருந்தாலுமே ரிஸ்க் அப்படிங்கிறது உண்டு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்க சார். நான் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம். மலைக்கூடலில் எனக்கு கேன்சர் கட்டி இருந்தது. சரிங்க. ஸ்டேஜ் 4ன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் 5 ஹீமோ கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 25 ரேடியேஷன் கொடுத்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரி. திருப்பி மறுபடியும் பேக் சைடில் ஒரு கட்டி வந்ததுன்னா மறுபடியும் 3 ஹீமோ கொடுத்தாங்க. சரி. இப்போ மறுபடியும் கொஞ்சம் அதுக்கு மேலே லைட்டாக கட்டி இருக்குன்னா இன்னொரு 3 ஹீமோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இது கியூரபுளா இல்லையா சார்? இது அடிக்கடி வந்துட்டு இருக்கனால தாங்க முடியல சார். எனக்கு 25 இயர்ஸ் தான் ஆகுது. இது ஸ்டேஜ் 4 அப்படிங்கும்போது ரொம்ப ஜாஸ்தி பரவி இருந்து திரும்ப ரெக்கரன்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டங்க. பட் ஆனால் உங்களோட எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தா தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ தடவை, ஏன் 2 தடவை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை கீமோ கொடுத்துருக்காங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக என்டையர் ரிப்போர்ட் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆஃப் ஹேண்டாக சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக. நன்றி சார். டாக்டர், இப்போது தொடர்ந்து அடிக்கடி ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அது வெஜினல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை வேறு சில இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்குது. இன்ஃபெக்ஷனால் ஃபீவர்ஸ் வருது அப்படின்னும்பொழுது கர்ப்பப்பை சார்ந்த ஏதாவது புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஒரு கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் வந்து வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் ரொம்ப காமனாக வரும். ஓகே. ஸோ கர்ப்பப்பையில் பாடி ஆஃப் த யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய புற்றுநோய் ரொம்ப ரேர். டாக்டர், இப்போ கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் சிலருக்கு அந்த நேரம் சர்க்கரை நோய் வந்ததுன்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது தைராய்டு வந்ததோ கேட்டிங்கன்னா கர்ப்பமாக இருந்தோம் அந்த நேரத்தில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் இந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லை, கர்ப்பப்பை பாடி ஆஃப் த யூட்ரஸ் நம்ம இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறது வந்து வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே. அது ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப வயதானவங்களுக்கு தான் வருவது. ஸோ 45-50 வயசுக்கு மேலே வரும்போது அப்போ பிள்ளை பேர் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். வேற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, சர்விக்கல் கேன்சர், அது இருக்கலாம். அது வந்து கேன்சர் வந்து இருந்தால் அவங்க அது தெரியாமல் கருவுற்றிருக்கலாம், இல்லை கருவுற்றதுக்கு அப்புறம் அது வந்திருக்கலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் 3 விதமாக பிரிப்போம் நம்ம ப்ரெக்னன்சியை. வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா ஒரு மாதிரி வைத்தியம் பண்ணுவோம், செகண்ட் ட்ரைமஸ்டர்னா ஒரு மாதிரி வைத்தியம் பண்ணுவோம், தேர்ட் ட்ரைமஸ்டர் ஒரு மாதிரி வைத்தியம் பண்ணுவோம். சப்போஸ் தேர்ட் ட்ரைமஸ்டர் அந்த 6லேருந்து 9 மாதத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா குழந்தைய நல்லா வளர விட்டு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு வைத்தியம் பண்ணுவோம், ரேடியோதெரப்பி அக்கார்டிங் டு ஸ்டேஜ், சர்ஜரி அந்த மாதிரி. அதாவது கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் இருந்ததுன்னா. இல்லை ஸ்டேஜ் 1ல் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சி நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்குரிய வைத்தியம் பண்ணிக்கலாம். ட்ரைக்கலெக்டமின்னு ஒன்று இருக்குது, சர்விக்ஸை மட்டும் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது. அகைன் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ்.
இல்லை அப்போ குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த நோய் பரவாதா? இல்லை, குழந்தைக்கு நோய் பரவாது. பட் அது வந்து குழந்தையும் வச்சுக்கிட்டே நோயை வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே. பட் லாஸ்ட் ட்ரைமஸ்டர், அது 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா குழந்தையோட எல்லா உறுப்புகளும் வளர்ந்துருக்கும். உறுப்புகள் வளரக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த கேன்சரை வந்து ரொம்ப உடனடியாக சினிமாவில் காட்டுற மாதிரி உடனே டக்குலாம் உயிருக்கு ஆபத்து வந்துடாது. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி 8 மாதம் 9 மாதம் வர்ற வரைக்கும் நல்ல நாள் பார்த்து குழந்தைய சிசேரியன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு வைத்தியம் பண்ணலாம். ஒன்றும் குழந்தைக்கும் ஆபத்து வராது, அம்மாவுக்கும் ஆபத்து வராது. தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து துடையில கட்டி இருந்தது. சரிங்க. அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுத்தோம். சரிங்க. எடுக்கும்போது வந்து எந்த ரிசல்ட்டுமே சொல்லலை, என்ன எதுன்னு சொல்லலை. சரி. அந்த கட்டியை வந்து வெளியில் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க, அந்த கேன்சர் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி கேன்சர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கட்டி வந்தது. ஓகே. இப்போ அதே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ உடம்பு ஃபுல்லாக வந்துருச்சு. ஓ. உடம்புல உள்ள எல்லா பாகத்துலையுமே அந்த கட்டி ஃபுல்லாக பரவிச்சு, அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அதோட இப்போ இந்த இந்திரா காந்தி ஜிஹெச் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். சாப்பாடு எதுவுமே இல்லைங்க சார். சரிங்க. இப்போ இந்த உணவு குடலில் வந்து கட்டி இருந்தது, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் எடுத்துட்டாங்க. சரிங்க. அதே போல் ஆசன வாயில் ஒரு கட்டி இருந்தது, அதையும் எடுத்துட்டாங்க. சரி. இப்பதான் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ஒரு வாரம் மட்டும் சாப்பாடு கொடுக்க. என்ன ரிப்போர்ட் சொன்னாங்க? என்ன வித கேன்சர்ல வந்து பல விதம் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? என்னங்க? இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை, என்ன கேன்சர்னு சொல்லியிருக்காங்க? கேன்சர், பிளட் கேன்சர்னு சொன்னாங்க. பிளட் கேன்சரா? ஆமாம். இல்லைங்க, இது நான் கம்ப்ளீட் ரிப்போர்ட் பார்க்காம ஃபர்தராக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற பிக்சர் வந்து எதுலேயுமே சரியாக ஃபிட் ஆகலை. அதில் நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தா நம்ம என்ன மாதிரி கட்டி ஃபர்தராக என்ன மாதிரி வைத்தியம் பண்ணலான்னு சொல்ல முடியும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சருக்காக இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் 4 கீமோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து மற்ற இடத்துக்கும் மற்ற இடத்துல வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குதா? இல்லை, உங்களோட பிரஸ்ட் கேன்சர் என்ன ஸ்டேஜ்னு சொன்னாங்கப்பா? 4th ஸ்டேஜ். 4th நான் சொன்னாங்க. ஆமாங்க. 4th ஸ்டேஜ்னா ஜென்ரலாக ஆப்ரேஷன் பண்ண மாட்டோமே. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 8 ஹீமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 28 ரேடியேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இல்லை, எந்த இடத்துல பரவி இருக்குன்னு சொன்னாங்க? 4th ஸ்டேஜ்னா பிரஸ்ட்ல மட்டும்தான் இருக்குதுன்னாங்க. அப்போனா அது ஸ்டேஜ் 4 இருக்காதுமா. பிரஸ்ட்டில் மட்டும் இருந்தால் ஸ்டேஜ் 4 இருக்காது. மேபி T4ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளீட் ஸ்டேஜிங் தெரிஞ்சால் தான் நம்ம திரும்ப வருமா வராதா எப்படி தற்காப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். நன்றிம்மா. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கேன்சர் பொதுவாகவே கேன்சர் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ஏதாவது காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கேன்சருக்கு இப்போ லிவர் கேன்சருக்கு மட்டும் மல்டிபிள் இடத்துல இருக்குது லிவரில், அங்கே வந்து வேற எங்கேயும் பரவாமல் இருக்குது அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். மற்றபடி மற்ற கேன்சருக்கு ஒன்றும் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு பேஷண்ட் பேசும்பொழுது நீங்கள் போன் மேரோ பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுவும் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நம்ம பேசுகிறதெல்லாம் சாலிட் டியூமர்ஸ். இப்போ நான் வந்து கேன்சர் சர்ஜன். நான் பேசுகிறதெல்லாம் வந்து இப்போது வாய் புற்றுநோய், நாக்கில் வர்ற புற்றுநோய், இல்லை சதையில் வர்ற புற்றுநோய், மார்பக புற்றுநோய், தைராய்டு கேன்சர், லங் கேன்சர், இல்லை லிவர் கேன்சர், பேன்க்ரியாட்டிக் கேன்சர், இரைப்பை சம்மந்தப்பட்ட புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், யூட்ரஸ், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை புற்றுநோய், அந்த அதுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டோ அதெல்லாம் கிடையாது எக்ஸப்ட் லிவர் கேன்சர். ஓகே. வேறஸ் இப்போது கிட்னியில் 2 கிட்னி இருந்தால் ஒரு கிட்னி வரைக்கும் எடுக்கலாம், ஒரு கிட்னி போதும். அந்த மாதிரி அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவையும் படலை. மேபி ஒரே ஆர்கன் லிவரில் மட்டும் இருந்து மல்டிப்ளாக இருந்து வேற எங்கேயும் பரவாமல் இருந்தால் அப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா லிக்விட் கேன்சர்னு சொல்லுவோம். அது வந்து லிக்யூமியா, லிம்ஃபோமா, மல்டிபிள் மைலோமா. அது வந்து அது ஒரு தனி செட் ஆஃப் டியூமர்ஸ். அது மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்னு அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. நாங்கள் எப்படி சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டோ அது மாதிரி மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்க.
அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்து பார்ப்பாங்க, கண்ட்ரோல் ஆகாட்டி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அது பை இட் செல்ஃப் இஸ் செப்பரேட் பிக் ஃபீல்டு. அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. டாக்டர், இப்போது நம்ம பேசும்பொழுது சில டிஷ்யூஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வாயில் வந்து அது ரொம்ப சாஃப்டான டிஷ்யூ, நம்ம கடிச்சிட்டே இருந்தால் அதை டிஸ்டர்ப் பண்ணால் நிச்சயமாக அங்கே புண் வந்து கேன்சராக வரலாம்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ அடிக்கடி ஏதாவது டிஸ்டர்ப் நடந்துகிட்டே இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக, அது இந்த மாதிரி கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்கா இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போய்? இன்ஃபர்டிலிட்டிக்காக எடுக்க போய் என்னென்னா, இப்போது நம்ம வந்து ரிப்பீட்டட் ஹார்மோன் மேனிப்புலேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் அதிலேருந்து ஓவம் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி திரும்ப 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 கொடுக்கும்போது வி ஃபைண்ட் இப்போ கொஞ்சம் ஆஃப் லேட் கொஞ்சம் காமனாக எண்டோமெட்ரியல் கேன்சர் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை பாடியோட கேன்சர், அது கொஞ்சம் காமனாக பார்க்குறோம். சம்டைம்ஸ் ஓவேரியன் கேன்சர் பார்ப்போம். பட் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாதனால பயந்து போய் வைத்தியம் பண்ணிக்க வேண்டாம். பட் ஆனால் ரெகுலர் செக்கப்பில் இருக்கணும். அதில் ஏதாவது ஏஜ் இருக்கா டாக்டர்? இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மேபி வரத்துக்கு சான்சஸ் அதிகங்கிற மாதிரி? காமனாக 60 வயசுக்கு மேலே வருதுன்னு சொன்னோம் இல்லையா, இவங்களுக்குலாம் கொஞ்சம் சின்ன வயசில் வந்துடும். 40லேருந்து 50 வயசுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. சாராண்ட பேசணுங்க. சந்தேகம் சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து அட்வான்ஸ்டு 3rd ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க பிரஸ்ட்டு. சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணல, 8 ஈமோ கொடுத்தாங்க. சரி. 25 சிட்டிங் ரேடியேஷன் வச்சோம். சரிங்க. IMRIன்னு சொல்லி ஒரு ரேடியேஷன் வச்சிங்களா, அதை வச்சோம். சரிங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எனக்கு, அதாவது போன ஜனவரி 20th ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு இப்போ 3 months கிட்ட ஆகுது. சரிங்க. கழுத்துக்கிட்டேயும் கட்டி வந்திருந்துன்னு சொன்னாங்க. கழுத்திட்டு ஒரு பயாப்சி பண்ணாங்க, இது அந்த மார்பகத்துல ஒண்ணு பண்ணாங்க. சரிங்க. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ இருக்கேன். இப்போ எனக்கு ஆனா பயமா இருக்கு சார். எனக்கு என்ன மறுபடியும் ஏதாவது ஃபார்ம் ஆகுமா, இல்லை ஏதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா, நீங்கள் ஒரு தடவை அந்த ஹோல் பாடி பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குது, அந்த பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது பரவி இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து ERPR ஸ்டேட்டஸ்னு ஒன்று பார்த்துருப்பாங்க, ஹார்மோன் ரிசெப்டர் ஸ்டேட்டஸ்னு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ERPR பாசிட்டிவாக இருந்தால் 5 வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்லியிருப்பாங்க மாதிரி. பட் இதில் வந்து பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்பட வேண்டாம். நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. நீங்கள் எந்த டாக்டர் பார்க்குறீங்களோ அவங்கள வந்து ரெகுலராக பாருங்கள், இல்லை இங்கே எங்கள் சென்டருக்கு வாங்க. எல்லா ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்துட்டு பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வியாதி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சா இல்லை ஃபர்தராக பண்ணணுமா எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அட்வைஸ் பண்ண முடியும்பா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்தது. சரிங்க. பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. அது வந்து ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி கீமோ கொடுத்து ரேடியேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. சரிங்க. கொடுத்து ஒரு 3 வருஷம் பொறுத்து திரும்ப வயிறு வலிக்குது, ப்ளீடிங் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரிங்க. டிஎன்சி பண்ணி பார்க்கணும்னு சொன்னதுக்கு டிஎன்சி பண்ணி பார்த்து டெஸ்ட்டுக்கும் அனுப்புனாங்க. கேன்சர் இல்லை, நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ப்ளீடிங் ஆகவே யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் ரிமூவ் பண்ணல, வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. திரும்பவும் வந்து இப்ப லிவர் ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க சார். அந்த ஃபேட்டி லிவர்னும் போது அது என்ன சார், எதனால வருது? கேன்சரா இருக்குமோ லிவர்ல? ஒரு இல்லைம்மா, ஃபேட்டி லிவர் கேன்சர் கிடையாது. அது வந்து பயப்பட வேண்டாம். கர்ப்பப்பை வாயில் வந்து அந்த ரத்தப்போக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு டெமாக்சிஃபன் ஏதோ மாத்திரை சாப்பிட்றாங்களா? 5 வருஷம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்களா உங்கள் அம்மாவை? சாப்பிட்டுருந்தாங்க சார். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ 6 years ஆகுது சார் இப்போ. ஓகே. நீங்கள் ரெகுலராக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை செக்அப் பண்ணிட்டு போயிடுங்கம்மா. அல்ட்ராசவுண்ட் யூட்ரஸ் எடுத்து பார்ப்பாங்க. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேங்கம்மா. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர், கேளுங்க. எங்கள் பொண்ணுக்கு 2 yearsக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன் ஜஸ்டில். சரிங்க. இது திரும்பவும் கீழே வந்து மேலே இருந்துச்சு, இப்போ கீழே இருக்கு. ஏன் மேலே எந்த இடத்துல இருந்தது? ஜஸ்டில் மேலே, வலது கை பக்கம். பிரஸ்ட்டில்? ஜஸ்டில் மேலே இருந்துச்சு. சரிங்க. இப்போ திரும்ப கீழே இருக்குங்கன்னு சொல்கிறா பாப்பா. சரிங்க. 17 வயசு ஆயிடுச்சு இப்போ. சரிங்க. திரும்ப வந்திருக்கு. ஆனால் சர்ஜரி பண்ணலாமா இல்லை என்ன, பைப்லைன் கட்டிங்னு சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிங்க. அது என்ன ஏதுன்னு கேட்குறக்கா? இல்லை, 17 வயசில் ஃபைப்ரோடினோமா மல்டிப்ளாக இருக்கலாமா? ஒரு பொண்ணுக்கே பிரஸ்ட்டில் 2-3 இது இருக்கலாம். அது வந்து ரொம்ப கையில் படுற மாதிரி பயப்படுற மாதிரி இருந்ததுன்னா சின்ன ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி பயப்பட வேண்டாம். அது கேன்சருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கங்க சார். நான் ஈரோட்டிலிருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். சார், எனக்கு ரைட் சைடு கிட்னியில் ஒரு 14 சென்டிமீட்டர் வந்து பிக் மாஸ் இருந்துச்சுங்க. அது வந்து கேன்சர் அப்படின்ட்டு பெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட்லையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி.
அதில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ரைட் சைடு கிட்னியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்க. அந்த இடத்துல ஏதாவது ஸ்பில்லேஜ் இருக்குது அப்படின்றனால வந்து ரேடியேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 28 சிட்டிங்ஸ் போயிருந்தோம். அது முடிஞ்சிருச்சு. சரிங்க. இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மற்ற இடத்துல பெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து மற்றவங்க எங்கேயுமே பரகவே இல்லை. அந்த கிட்னியில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. சரிங்க. இப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட் அது மாதிரி எடுக்கணுங்களா? 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட் அது மாதிரி ஏதாவது எடுக்கணுங்களா? ஏதாவது இல்லை எவ்வளோ நாளாச்சு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி? இப்போதாங்க எனக்கு வந்து January 5th தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 months ஆச்சு. இல்லை அவங்க ஆப்ரேஷன் முன்னாடி சிடி ஸ்கேன் செஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்களா? அப்டமன் ஸ்கேனு, சிடி ஸ்கேன், செஸ்ட்லாம் அதெல்லாம் எடுத்து பார்த்துருந்தாங்க. அதில் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. இல்லை அப்போ எதுவும் இல்லாட்டி உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை 1 yearக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு எதுவும் இல்லாட்டி ஒன்றும் வைத்திய முறைகள் தேவையில்லை. ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜுவன்ட் தெரப்பி கொடுக்கலாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹலோ வணக்கங்க, சொல்லுங்கம்மா. எங்கள் அம்மாவுக்கு வந்து தைராய்டு கட்டி இருந்தது தொண்டையில். சரிங்க. அது பயாப்சி எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க இது சீக்கிரம் வளரக்கூடியது மாதிரி இருக்கு. சரி. இல்லை கேன்சர்லாம் இல்லை. சரி. அதனால ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுறது நல்லது அப்படின்னாங்க. சரிங்க. அப்போ ஸ்கேன்லாம் எடுத்து சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க அது பக்கத்தில் இன்னும் 2-3 நீர் கட்டி இருக்கு, எல்லாம் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரிங்க இந்த தையல் பிரிக்கும் போகும்போது சொன்னாங்க அதில் ஒன்று வந்து கேன்சர் கட்டியாக மாறி இருக்கு. சரி. நீங்கள் பால் சாப்பிடக்கூடாது, இல்லை நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம நீங்கள் வந்து 1 month கழிச்சு தைராய்டு டேப்லெட் எதுவுமே எடுக்காம சரிங்க 1 month கழிச்சு நீங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லுதாங்க. சரிங்க. அது எதனால அப்படி சொல்லுதாங்க? இல்லை உங்களுக்கு தைராய்டில் கேன்சர் இருந்திருக்கு. அந்த அந்த தைராய்டு கேன்சர் வந்து பக்கத்தில் நரிக்கட்டிகள்னு சொல்லுவோம். அந்த லிம்ஃப் நோட்ஸ்னு அதில் எதில் பரவி இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 1 month வந்து கழிச்சிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது, iodine 131 அப்டேக் ஸ்கேன் சொல்லியிருப்பாங்க. iodine 131 அப்டேக் ஸ்கேன் அண்ட் ஹோல் பாடி ஸ்கேன் சொல்லியிருப்பாங்க. அது பண்ணி பார்த்துட்டு அது வேறு உடம்புல வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்னு அந்த ஸ்கேனில் மட்டும்தான் தெரியும். அது இல்லை கழுத்தில் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு தெரியும். கழுத்தில் விட்டு போயிருந்தாலோ இல்லை வேறு எங்கேயாவது பரவி இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. தனியாக ஒரு 2 நாள் தனியாக ரூமில் வச்சுருந்துட்டு அந்த அயோடினையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதெல்லாம் பயப்பட வேண்டாம். தைராய்டு கேன்சர் வந்து கம்ப்ளீட்லி க்யூரபிள் கேன்சர், அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ப்ராப்பராக வைத்தியம் பண்ணிக்கோங்க. பட் அவங்க சொன்னது எம்ஆர்ஐயாக இருக்காது, iodine 131 அப்டேக் ஸ்கேன் அண்ட் ஹோல் பாடி ஸ்கேன் ஃபாலோட் பை அப்ளேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது ப்ராப்பராக அந்த மாதிரி எல்லா வைத்திய முறைகளும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, தைரியமாக இருக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம்மா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு உடம்புல ஹலோ டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்கம்மா. உடம்புல ரெட்டிஷா மச்ச மாதிரி இருக்கு. சரி. நான் நெட்ல வந்து பார்த்தேன் சார், அது மாதிரி இருந்தா உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி நெட்ல போட்டிருந்தாங்க. அதனால டவுட்டா இருக்கு, அதான் கேட்குறேன். இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து யூட்ரஸ் ப்ளீடிங் ஓவரா இருக்கு சார். பட் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் சொன்னாங்க. சரிம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம்மா. நீங்கள் சொல்கிறது வந்து இப்போது எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்டர்னல் மெலிக்னன்சிஸ்னு அது வந்து அவ்வளோ காமன் கிடையாது. நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதில் தைரியமாக இருக்கலாம். எதுக்கு ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகம்மா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கங்க. எனக்கு இப்போதான் மேரேஜ் ஆகிடுச்சு, 5 months ஆகுதுங்க டாக்டர். சரிங்க. இந்த அக்கல்ல பார்த்தீங்கன்னா 6 months பிஃபோர்லேருந்தே எனக்கு கட்டி இருந்துச்சு. சரி. ரைட்டாக அது வந்து அவர் கேர் பண்ணிக்கல, நான் சரிங்க அது ட்ரீட்மெண்ட் பண்ணல. சரி. பட் இப்போ பார்த்தா கட்டி இருக்குது, இப்போ வந்து தொடையில ஒரு சின்ன கட்டியாட்டம் வந்திருக்குது. சரிங்க. இது என்னன்னு இருக்குங்க டாக்டர்? இல்லை அக்கலில் கட்டினா அக்கல் உள்ளே இருக்கா இல்லை ஸ்கின்னில் இருக்கா, தோலில் இருக்கா? உள்ளரனா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணுமா. அது நரிக்கட்டியாக இருக்கும், அதனால் என்ன மாதிரி நரிக்கட்டின்னு பார்க்கணும். அது வந்து ப்ராப்பராக அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்து தேவைன்னா ஒரு பயோப்சி பண்ணி பார்த்து அந்த பயோப்சியில் என்ன வருதுன்னு ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணணுமா. நன்றிம்மா. டாக்டர், அப்போது இந்த மாதிரி கட்டிகள் ஸ்கின்ல இல்லாமல் இன்னர் ஸ்கின்ல இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் கேர் கொடுக்க வேண்டியது அவசியமோ? நம்ம இவங்க சொல்கிறதுன்னா அக்கலில் வந்து ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தொடையிலையும் இருந்துச்சு. தொடைனா வந்து தொடையோட மேல் பகுதியில் இங்குவினல் ரீஜன் சொல்லுவோம். ஓகே. அந்த இடத்துல நரிக்கட்டிகள் இருக்குது. காமனாக கழுத்தில், அக்கலில்,
நெஞ்சில் நடுபாகத்துல மீடியஸ்டைனமில், அதே மாதிரி பேராயோட்டிக் ரீஜனில் உடம்புல வந்து வயிற்றுக்குள்ளே, அப்புறம் 2 சைடும் அந்த தொடை பாகத்தில், இங்கெல்லாம் நார்மலாகவே கடவுள் நிறைய நரிக்கட்டிகளை படைச்சிருக்காரு. லிம்ஃப் நோட்ஸ் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகே. அது எல்லாமே கேன்சர் கட்டிகள் கிடையாது. கேன்சர் அதில் சில சமயம் ஆரம்பிக்கலாம், இல்லை சில இடத்துல கேன்சர் வந்து அங்கே போய் பரவலாம். ஸோ ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் அந்த இடத்துல எதுவும் கட்டி இருந்தால் அதை இவாலுவேட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு கழுத்து பகுதியில் ஒருத்தங்களுக்கு கட்டி இருக்குன்னும் பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது நெறிக்கட்டிகள் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் அந்த கட்டிகள் வந்து மூவ் ஆகணுமா, இல்லை மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்னு எடுத்துக்கணுமா, எது இருந்ததுன்னா டயக்னோஸ் அப்படிங்கிறதுக்கு போகணும் டாக்டர்? இல்லை, நரிக்கட்டிகள் தான், அது எல்லாமே நரிக்கட்டிகள் தான். ஓகே. பட் இப்போ தலையில் நிறைய டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு 3-4 வருஷம் 5 வருஷமாக ஒரு சின்ன நரிக்கட்டி இருக்கும் பின்னாடி, அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் நிறைய இந்த டான்சிலைட்டிஸ் வர்றவங்க, த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இந்த இடத்துல நரிக்கட்டி இருக்கும். ஓகே. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். வேற க்ரானிக்காக நரிக்கட்டிகள் இருந்தால் பயப்பட வேண்டாம். வேற சடனாக ஒரு நரிக்கட்டி வருது, ஒரு 1 or 2 months தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாகிட்டே வருது, இங்கே கீழ்பாகத்தில் இருக்குது, இல்லை அக்கிளில் இருக்குது, அது மாதிரி ஒரு வித்தியாசமாக தென்படுதுன்னா உடனே டாக்டர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு FNAC பண்ணி பார்ப்பாங்க, இல்லாட்டி ட்ரூ கட் பயாப்சி பண்ணி பார்ப்பாங்க, இல்லாட்டி கம்ப்ளீட்டாக அந்த நரிக்கட்டி எடுத்து பார்ப்பாங்க, என்ன விதமான கட்டின்னு பார்க்கணும். அது எடுக்கிறது மாதிரி ப்ராப்பராக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இன்னும் நாக்கில் புண்ணு இருந்து, நாக்கில் புற்றுநோய் இருந்தால் நரிக்கட்டிங்க பரவலாம், தைராய்டில் கட்டியிருந்தால் இங்கே நரிக்கட்டி பரவலாம், மார்பக புற்றுநோய் இருந்தால் இங்கே அக்கில் நரிக்கட்டி வரலாம், லங்ஸில் கேன்சர் இருந்தால் இங்கே மீடியாஸ்டைனம்லையோ இல்லை நெக்லையோ இல்லை அக்கிலையோ கட்டிகள் வரலாம். அந்த ஓக்கல் கார்ட் சொல்கிறோம்ல டாக்டர், அதில் கூட நம்ம ஓக்கல் கார்ட்ஸில் வந்து ஓக்கல் கார்டு வாய்ஸ் பாக்ஸ் வந்து 3 பாகமாக பிரிப்போம். ஓகே. ஓக்கல் கார்டு, சுப்ராக்ளாட்டிக், சப்க்ளாட்டிஸ்னு. இந்த சுப்ராக்ளாட்டிஸ் ஓக்கல் கார்டுக்கு மேலே இருக்க பாகத்தில் கேன்சர் வந்தால் காமனாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, புகையில பிடிக்கிறவங்களுக்கு வரும். அது வந்துன்னா இங்கே கழுத்தில் நரிக்கட்டி வரும். ஓக்கல் கார்டில் இருக்கவங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும். அது மாதிரி கழுத்தில் வந்து எந்த இடத்துல பிரைமரி கேன்சர் இருந்தாலும் நரிக்கட்டியாக வெளிப்படலாம். இப்போ டிபிக்கான காரணங்கள் யாராவது இருந்து அப்போ அவங்களுக்கும் வருமா? அவங்களும் அதான் எந்த மாதிரி நரிக்கட்டின்னு நமக்கு டயக்னோஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. எல்லா நரிக்கட்டியும் கேன்சர் கட்டி கிடையாது. நரிக்கட்டிகள் தான் சர்வைக்கல் லிம்ஃபோடினோபதின்னு எடுத்தோம்னா வந்து பிரைமரி செகண்டரின்னு சொல்லுவோம். பிரைமரி வந்து அதிலிருந்தே ஆரம்பிக்கிறது, செகண்டரி வந்து வேறு இடத்துல தான் எங்கேயாவது பரவுறது. அதுக்கு முன்னாடி இன்ஃபெக்டிவ், நான் இன்ஃபெக்டிவ்னு பிரிப்போம். இன்ஃபெக்டிவ்ல வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷன், க்ரானிக் இன்ஃபெக்ஷன் பிரிப்போம். அக்யூட் இன்ஃபெக்ஷன் டான்சிலைட்டிஸ் வந்து இங்கே நரிக்கட்டி வருது, க்ரானிக் இன்ஃபெக்ஷன் டியூபர்குலோசிஸ், ஓகே, ரொம்ப நாளாக நரிக்கட்டி இருக்குது. அது மாதிரி அதை வேரியஸாக கிளாஸிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பர் டாக்டர் வந்து ப்ராப்பராக அதை டயக்னோஸ் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்கள் அம்மாவுக்கு 48 years ஆச்சு. ஹலோ சொல்லுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. 48 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு ஓவர் ப்ளீடிங் இருந்தனால ஃபைப்ராய்டு அப்படின்னாங்க. சரிங்க. அப்போ ஃபைப்ராய்டுன்னு தான் சொல்லிட்டு 50 yearsல அது நின்றும், நீங்க ஒன்றும் பயப்பட்டிருக்கு இல்லை அப்படின்னாங்க. சரிங்க. அப்போ ஓவர் ப்ளீடிங் ஆனப்போ நாங்க வந்து 2வது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி. அப்போ சரின்னு சொல்லி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். யூட்ரஸ் ரிமூவ் பண்ண பின்ன பயாப்சிக்கு போனப்போ அது மேல் கட்டியெல்லாம் ஃபைப்ராய்டு, கீழ் கட்டி தான் கேன்சர் கட்டியா மாறி இருக்கு, 50% ஆயிருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல ரத்த குழாயில வந்து நெருக்கட்டி இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. இப்போ வந்து நான் ரேடியேஷன் போயிட்டு இருக்கிறாங்க, இந்த 1 week ரேடியேஷன் போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இந்த ரேடியேஷன்ல கியூர் ஆயிருமாங்க டாக்டர்? இல்லை, தான் இது நாம சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பை வாயிலிருந்து உதிரப்போக்கு ஜாஸ்தி இருந்தது, இரெகுலர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி பயாப்சி பண்ணி ப்ராப்பராக வைத்தியம் இருந்தால் அந்த அம்மாவுக்கு முதல்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே. இது முதல்ல கண்டுபிடிக்காம கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் கேன்சர்னு கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம வந்து இப்போ அந்த ரத்த குழாயை சுற்றி நரிக்கட்டி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் முன்னாடி எடுத்துருந்துருக்கணும். இப்போ எடுக்காதனால அவங்க ரேடியோ தெரப்பி போயிட்டு இருக்காங்க. பட் அந்த நரிக்கட்டி வந்து உண்மையிலே பரவி இருக்கா இல்லையான்னு இப்போவும் நமக்கு தெரியாது. ஸோ ரேடியேஷன் தெரப்பி உண்மையிலே தேவையில்லையான்னு தெரியாது. ஆனால் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒருவேளை அதுக்கான சிம்டம்ஸ் எதுவும் தெரியாமல் இல்லை அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் எடுத்ததுக்கப்புறமும் இந்த தெரிஞ்சிருக்கலாம்ல டாக்டர்? உதிரப்போக்கு இருந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே. தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து ஃபைப்ராய்டு கட்டி தான் சொல்லி ஒரு ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஹிஸ்டெக்டமி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வரும்போது விளையாட்டு ரிவர்ட் என்டையர் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு பிளான் பண்ணி இப்போ ரேடியோ தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ரேடியோ தெரப்பி முடிச்சதுக்கப்புறம் ரெகுலர் செக்கப்பில் இருங்கம்மா. ரேடியோ தெரப்பி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது கட்டி வரதாலையும் எவ்ரி 3 months செக்அப் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கடைசியாக வந்து ஒரு 5 வருஷம் ஒன்றுமே இல்லாட்டி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நன்றிம்மா. டாக்டர், இப்போது 26 கீமோ கொடுத்தாங்க, இத்தனை ரேடியோ தெரப்பி கொடுத்தாங்க அப்படின்ற கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அது எத்தனை மாதத்துக்கு இல்லை எத்தனை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் டாக்டர்?
இல்லை யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ரேடியேஷன் தெரப்பிங்கிறது வந்து 25 நாள் இல்லை 30 நாள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 200 சென்டிகிரேட், டோட்டலாக 5000 to 6000 சென்டிகிரேட் வரைக்கும் கொடுப்பாங்க. அவ்வளோதான் டாலரேட் பண்ண முடியும் ஒரு பாடியை ஒரு உறுப்பால். கீமோதெரப்பி வந்து 6 இது கொடுப்பாங்க, வாரம் கொடுப்பாங்க, இல்லை 6 தடவை கொடுப்பாங்க, 21 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கட்டி வராதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஸோ ரெகுலராக எவ்ரி 3 months செக்அப் வந்துகிட்டே இருக்கணும். இது வந்து எந்த கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும். ஆமாம், இப்போ வாய் புற்றுநோயின்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் திரும்ப வந்ததுன்னா மொதல் 2 வருஷத்தில் வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கூப்பிட்டு பார்ப்போம், மொதல் 1 மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கிறத பொறுத்து. வேறு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோயெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர சொல்லி பார்ப்போம். ஓகே தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். வணக்கங்க சார். எனக்கு வந்து லெஃப்ட் சைடு கிட்னியில் வந்து கேன்சர்னு ரிமூவ் பண்ணிட்டேங்க. சரிங்க. இப்போ டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறோமுங்க. சரிங்க. இப்போ 1 month எடுத்துட்டு இருக்கிறோமுங்க. சரிங்க. ஒன்றா எவ்வளோ நாளைக்கு இந்த டேப்லெட் எடுக்க வேண்டியது வருங்க? இல்லை, இடது பக்கம் கிட்னியில் இருக்குன்னு சொல்லி எதுக்கு மாத்திரை கொடுத்தாங்க சார்? இந்த கேன்சர்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டேங்க லெஃப்ட். சரி. இப்போ கேன்சர்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு இந்த இது கீமோ தேவையில்லை, டேப்லெட்டாக போகுதுன்னு அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இல்லை, கிட்னியில் வந்து கேன்சர் இருந்து வேறு எங்கேயும் பரவாமல் இருந்தால் எந்த மாத்திரையும் தேவையில்லை. கேன்சர் சம்மந்தப்பட்ட மாத்திரை எதுவும் தேவையில்லை. எங்கேயாவது பரவி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரெகுலராக டெய்லி மாத்திரை சாப்பிடணும். சுனிட்டினிப் ஆர் எம்டார் இன்ஹிபிட்டர், அந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இருக்குது. அந்த மாதிரி மாத்திரை சாப்பிடணும். பரவாமல் இருந்து உங்களுக்கு இடது பக்கம் கிட்னியில் மட்டும்தான் இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டாங்க, வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி சார். டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யூட்ரஸில் வரக்கூடிய கேன்சர்ஸ் அண்ட் அதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, எத்தனை வகைகள் இருக்குங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யூட்ரஸ் கேன்சர் பற்றி டாக்டர் சொன்ன நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.